மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலும் மாசி மகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். பாவங்களை போக்கி துன்பங்களில் இருந்து நிவாரணம் தரும் மாசி மகம் இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளின் சிறப்பு என்ன, இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மாசி மகம். மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில்தான் மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம். கோவில்களில் மட்டுமல்ல, நீர்நிலைகளிலும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடும் பண்டிகையாக மாசி மகம் இருக்கிறது. நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் என அனைத்து நீர்நிலைகளிலும் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. இந்த நாளில் பெரும்பாலான கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். நீர்நிலைகளில் தெய்வீகத்தன்மை அதிகம் உள்ளதால் தெய்வங்களே தங்களின் ஆற்றலை புதுப்பிக்கும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. குறிப்பாக கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் மாசி மகம் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆன்மீக மரபுகளின்படி மாசி மகம் நாளில் 30 முக்கோடி தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பூமிக்கு வரும் நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. இதனால் இந்த நாளில் புதிய விஷயங்கள் துவங்குதல், தர்ம காரியங்கள் செய்வது, விழா எடுத்து கொண்டாடுவது என எதை செய்தாலும் இது தெய்வீக அருளால் பல மடங்கு அதிக பலனை தரும் நாளாக கருதப்படும். மாசி மகம் அன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக சுவாமி சிலைகள் எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் தீர்த்தவாரி நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த விழா சிறப்பாக கொண்டாடுவார்கள். தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடும் சமயத்தில் நாமும் தீர்த்தங்களில் புனித நீராடினால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும், செல்வம், வளம், ஆரோக்கியம் ஆகியவை பெருகும். இது பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் புதிய தொழில்கள் துவங்குதல், புதிய முதலீடுகள் செய்தல், முக்கிய முடிவுகள் எடுத்தல் ஆகியவற்றை பலரும் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2 திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 8:17 மணி துவங்கி மார்ச் 3 அன்று காலை 8:07 மணி வரை மக நட்சத்திரம் உள்ளது. ஆனால் மார்ச் 2 அன்று மாலை 6:29 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. மார்ச் 3 அன்று மாலை 5:52 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. மகம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம் என்பதால் மார்ச் 2 மாசி மகம் தினமாக கருதப்படுகிறது. மாசி மகம் அன்று தெய்வங்களின் அருளை பெறுவதுடன் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் சிறப்பானதொரு நாளாகும். அதனால் தங்களின் குடும்ப நலன் மற்றும் செல்வ செழிப்பிற்காக முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்காக பலரும் இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது உண்டு. புராணங்களின்படி பார்வதி தேவி தச்சனின் மகளாக அவதரித்தது மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் அம்பிகைக்கு குங்குமம், சரஸ்வதி தேவிக்கு வாசனை மலர்கள் ஆகியவற்றை படைத்து வழிபட்டால் மகிழ்ச்சி, வெற்றி, ஞானம் ஆகியவை பெருகும். மாசி மகம் அன்று நீர்நிலைகளில் சென்று புனித நீராடுவதனால் பாவங்கள், துன்பங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். தெய்வங்கள் தீர்த்தவாரி காணும் நேரத்தில் அங்கு புனித நீராடினால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளும் சங்கமிப்பதாக ஐதீகம். இந்த நாளில் மகாமகம் குளத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு. எனவே அன்றைய நாளை யாரும் தவறவிடாமல் இந்த பண்டிகையை, இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.